Decode the World Unfiltered. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் இருவருக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை குறித்த டீகோட் தான் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்க அதிபர் தேர்தல் பரப்புரையின் போது அதிபர் ஆனால் 24 மணி நேரத்தில் ரஷ்யா யுக்ரைன் இடையான போரை நிறுத்தி விடுவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் போர் உக்கிரமானதே தவிர நிறுத்துவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. இந்த நிலையில தான் கடந்த வாரம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்ட ட்ரம்ப் அதிபர் புதினோட நேரடியாக சந்தித்து பேசினால் மட்டுமே போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவித்தார். அதுக்கப்புறம் தற்போது போர் நிறுத்தம் தொடர்பாக யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை உடனடியாக தொடங்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான இந்த போர் அப்படிங்கிறது நீண்ட காலம் நீடிப்பது உலக அளவில் பல தாக்கங்களை உண்டாக்கும் நிலையில தான் இந்த பேச்சுவார்த்தையும் முக்கியத்துவம் பெறுது. ரஷ்ய அதிபர் புதினுடன் ட்ரம்ப் சுமார் 2 மணி நேரம் தொலைபேசியில் பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு தன்னுடைய ட்ரூத் எக்ஸ் தளத்தில் அது பற்றி பதிவிட்ட ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்ய அதிபர் புதின் உடன் நடந்த பேச்சுவார்த்தை சிறப்பாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறாரு. போரால் ஏற்பட்ட இரத்த களரி முடிவுக்கு வந்த பிறகு அமெரிக்காவுடன் ரஷ்யா மிகப்பெரிய வர்த்தக உறவை மேற்கொள்ள விரும்புவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல யுக்ரைனும் தன்னுடைய நாட்டை மீண்டும் கட்டி எழுப்ப வர்த்தகம் பெரும் பங்கு வகிக்கும் அப்படின்னும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ட்ரம்ப்போட ஒரே ஆயுதம் வர்த்தகம் தான். எந்த நாட்டோட பேசுவதாக இருந்தாலும் வர்த்தகத்தை காண்பித்து தான் அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ட்ரம்ப்போட இந்த ட்விட்டர் பதிவில் இன்னும் கூடுதலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, புதின் உடனான உரையாடலுக்கு பிறகு பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பேசியதாகவும் அதில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய போப் லியோ அவரும் பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்துவதில் ஆர்வமாக இருக்கிறார் அப்படிங்கிற கருத்தையும் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுவரை ட்ரம்ப் 3 போர் நிறுத்த யோசனைகளை தெரிவித்திருக்கிறார். ஆனால் புதின் அனைத்தையும் நிராகரித்து விட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள்ட்ட பேசிய ரஷ்ய அதிபர் புதின் என்ன சொல்றாருன்னா, யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா தயாராக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை குறிப்பிட்டிருக்காரு. அமைதி பேச்சுவார்த்தையில பொருத்தமான ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டால் குறிப்பிட்ட காலத்தில் போர் நிறுத்தம் அமலாகும் அப்படிங்கிறது புதின் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. போருக்கான உண்மையான காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் புதினுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. அமைதி பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், இங்கிலாந்து ஆகிய நாடுகள் உடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அல்லது ஒரு நிபந்தனையை விதிக்கிறார் யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி. அமைதி பேச்சுவார்த்தைக்கான இடத்தையும் டர்க்கி இல்லைனா சுவிட்சர்லாந்து அப்புறம் வாட்டிக்கன் இந்த இடங்களில் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு. வாட்டிக்கன் தான் இப்போ புதிய போப் இருக்கக்கூடிய இடம். எனவே அதை ஒரு முக்கியமான இடமாக, அதாவது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு இடமாக அவர் தேர்வு செய்கிறார். அதே போல் நான் போரை நிறுத்துவதற்கு விரும்புகிறேன் அப்படிங்கிற கருத்தை தான் செலன்ஸ்கி சொல்கிறாரு. அதே நேரத்தில் ரஷ்யா போரை நிறுத்த தயாராக இருக்கிறதா என்பது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற கருத்தையும் குறிப்பிடுறாரு. கூடுதலாக ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாரு, ரஷ்யா மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற கருத்தையும் அழுத்தமாக சொல்கிறார் ஜெலன்ஸ்கி. ட்ரம்ப்புடைய இந்த முயற்சிகள் எவ்வளவு விரைவாக ஒரு முடிவுக்கு வரும், அதனால் என்ன பலன் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த போர் எப்போ தொடங்கியது அப்படிங்கிறது நம்ம சுருக்கமாக பார்த்தலாம். 2022ஆம் ஆண்டு ஐரோப்பாவுடைய 2 பெரிய நாடுகளுக்கு இடையில் போர் தொடங்கியது. இன்றைக்கு வரையும் நடந்து கொண்டிருக்கிறது. சீனா, பெலாரஸ், ஈரான், வடகொரியா, மியான்மர் இந்த நாடுகள்லாம் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதே போல் ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய 27 நாடுகள், அதில் பிரிட்டன், நேட்டோவுடைய 12 உறுப்பினர்கள், ஜப்பான் அப்படின்னு இந்த நாடுகள்லாம் யுக்ரைனுக்கு ஆதரவாக நிற்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இந்த போர் சூழலில் ரஷ்யாவை ஒரு செட் ஆஃப் கண்ட்ரீஸும் யுக்ரைனை இன்னொரு தரப்பு நாடுகளும் ஆதரிக்கக்கூடிய இந்த நிலையில் தான் ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க அரசு, அதாவது பைடன் தலைமையில் இருந்த அரசு யுக்ரைனுக்கு ஆதரவாக இருந்தது. யுக்ரைனுக்கு ஆதரவாக நின்னது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஆயுதங்களையும் நிதி உதவியும் நிறைய வாரி வழங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் செய்திகளாக பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ ட்ரம்ப் அதிபரான பிறகு அமெரிக்கா ரஷ்யா பக்கம் சாகிறது அப்படிங்கிறத உலக அரசியலை பார்க்கக்கூடியவர்கள், உற்று நோக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க.
ஆனால் யுக்ரைனில் இருக்கக்கூடிய அரிய கனிமங்களை சொந்தமாக்கி கொள்ள அந்த நாட்டு பக்கமும் நிற்கணுங்கிற ஒரு இடத்துல ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். அப்போ வணிகம் அப்படிங்கிறதும் முக்கியமாக இருக்குது ட்ரம்ப்புக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த தரப்புக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் நடுநிலை வைத்து வருகிறோம். 2022ஆம் ஆண்டு போருக்கு பிறகு முதல் முறையாக கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி தான் சவுதி அரேபியாவில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா, பேச்சுவார்த்தைக்கு யுக்ரைன் அழைக்கப்படவே இல்லை. அதாவது 2 நாட்டுக்கான பிரச்சனை, இதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. அதில் யுக்ரைன் அழைக்கப்படலை. ஏன்னா போரில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. இதனால் கடுப்பான ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாருன்னா, கொல்லைப்புறமாக வரக்கூடிய எந்த ஒரு தீர்வையும் ஏற்க முடியாது அப்படின்னு அப்போ அறிவிச்சிறாரு. அந்த நேரத்தில் ஜெலன்ஸ்கியோட கமெண்ட்னால ட்ரம்ப்பும் கடுமையாக அதிருப்தி அடைகிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி, அவருக்கு ரஷ்யாவோட போர் நடத்தணுங்கிறதுக்கு அடிப்படை காரணமே அவர் தான், அவர்னால தான் இந்த போர் நடக்குது அப்படின்லாம் விமர்சனங்களை வச்சார். மார்ச் 11ஆம் தேதி அமெரிக்க அதிகாரிகளை சந்தித்த ஜெலன்ஸ்கி பகுதி நேர போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்கிறார். அதாவது எரிசக்தி கட்டமைப்புகள் மீது 2 நாடுகளும் தாக்குதல் நடத்தக்கூடாது, கருங்கடல்ல சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை அப்படின்னு யுக்ரைனும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டன. இப்படியான சில விஷயங்களை ஒட்டி தான் இந்த பார்ஷியலான ஒரு போர் நிறுத்தத்துக்கு ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிட்டாரு. இப்போ இதுக்கிடையில் ஏன் இந்த போர் மூண்டது அப்படிங்கிறது நம்ம சுருக்கமாக ரீகால் பண்ணிடலாம். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி யுக்ரைன் மீது போர் தொடுத்தது ரஷ்யா. 2 நாடுகளுக்குமான பகை அப்படிங்கிறது அப்போது ஏற்பட்டதில்லை. சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்து சென்ற நாடுகளில் ஒன்று தான் யுக்ரைன். ரஷ்யாவும் சோவியத் யூனியனுடைய ஒரு நாடாக இருந்தது. 1991ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பில் யுக்ரைனை தனி நாடாக அங்கீகரிக்க 92% மக்கள் ஆதரவளித்தாங்க. நீண்ட நெடுங்காலமாக யுக்ரைன் நேட்டோ அமைப்பில் இணைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் 2008ஆம் ஆண்டில் தான் ருமேனியாவில் நடைபெற்ற நேட்டோவுடைய உச்சி மாநாட்டில் யுக்ரைனையும் ஜார்ஜியாவையும் நேட்டோ அமைப்பில் இணைத்துக் கொள்வது அப்படிங்கிற முடிவெடுக்கப்படுது. இதற்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்படாத நிலையில தான் யுக்ரைனின் உள் விவகாரங்களில் தலையிட தொடங்குது ரஷ்யா. அந்த நேரத்தில் யுக்ரைன் அதிபராக இருந்தவர் ரஷ்யாவுடைய ஆதரவு பெற்ற யானுகோவிச் அப்படிங்கிறவர். அதை சாதகமாக்கி கொண்ட ரஷ்யா என்ன பண்ணுது, 2014 கிரிமியாவை தன்னுடைய நாட்டோட இணைத்துக் கொள்ளுது. அதாவது யுக்ரைனுடைய ஒரு பகுதி. அதுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் ரஷ்ய ஆதரவு வேட்பாளரை வீழ்த்தி அதிபராக பொறுப்பேற்கிறார் ஜெலன்ஸ்கி. அதாவது யுக்ரைனுடைய அதிபராக வருகிறார். 2021ஆம் ஆண்டின் இறுதியில் புத்தினுடைய நெருங்கிய நண்பர் ஒருவரை ஜெலன்ஸ்கி கைது பண்ணுறாரு. அதனைத் தொடர்ந்து தான் யுக்ரைன் நிலையில் படைகளை குவிக்க தொடங்குகிறார் புதின். நேட்டோ அமைப்பில் யுக்ரைனை இணைக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. அமெரிக்காவை வலுத்துகிறார் யார், புதின். அதே நேரத்தில் ரஷ்ய ஆதரவு பெற்ற கிளர்ச்சி குழுக்களின் கைவசம் இருந்த டொனட்ஸ்க் அண்ட் லுகான்ஸ் இந்த பகுதிகளை தன்னாட்சி பிராந்தியங்களாக புதின் அறிவிக்கிறார். இதெல்லாம் யுக்ரைனுடைய பகுதிகள், ஆனால் அங்கெல்லாம் கிளர்ச்சியாளர்கள் அவங்க கைப்படியில் இருக்குது இந்த நகரங்கள். இதை தன்னாட்சி பெற்ற பிராந்தியங்கள்னு புதின் அறிவிக்கிறார். 2 நாட்கள் கழித்து தான் யுக்ரைன் மீது முழு அளவிலான போரை தொடுத்தார் புதின். இது கடந்த கால வரலாறு. கடந்த காலம்னா ரொம்ப முன்னாடி இல்லை, இந்த போர் தொடங்கிய காலகட்டம் ஏன் தொடங்கியது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள். யுக்ரைனுடைய கிழக்கு பகுதியான டான்பாஸ் முதல் தாக்குதலுக்கு ஆளானது, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் ரஷ்யா இந்த தாக்குதலை தொடங்கிய உடனடியாகவே யுக்ரைனில் இராணுவ ஆட்சியை அமல்படுத்துகிறார் ஜெலன்ஸ்கி. ரஷ்யாவோட இருக்கக்கூடிய உறவுகள் அத்தனையும் முறித்துக் கொள்கிறார். அன்று முதல் இன்று வரை தாக்குதல் பதில் தாக்குதல் அப்படின்னு 2 நாடுகளும் சின்ன பின்னமாகிட்டன அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெருமளவுக்கு பொருளாதார ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றன, பெரிய அளவுக்கு பொருளாதார பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. ரஷ்யா யுக்ரைன் போரில் இதுவரை 3 லட்சம் ரஷ்ய வீரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதில் 1,20,000 வீரர்கள் உயிரிழந்திருக்கக்கூடும் அப்படின்னும் கருதப்படுகிறது. யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் 70,000 வீரர்கள் பலியாகி இருக்கிறதாகவும் 1,20,000 வீரர்கள் காயமடைந்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இவ்வளவு பெரிய மனித இழப்பு, மனித உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன, வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லை, 60 லட்சம் பேர் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். மேலும் 80 லட்சம் பேர் பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இங்கே போர் 2 நாட்டிலும் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சூழலில் உள்நாட்டிலே இருக்கிறது பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால வெவ்வேறு நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த 2 நாட்டிலேருந்து போயிருக்கிறாங்க. யுக்ரைன் ரஷ்யா போரினுடைய தாக்கம் உலக நாடுகள் மத்தியிலையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக போரின் தொடக்க காலத்தில் உணவு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாட்டினால பல நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த 2 நாடுகள்கிட்ட இருந்து தான் சூரியகாந்தி எண்ணெய், கோதுமை,
பார்லி அப்படின்னு இதை எல்லாத்தையும் இறக்குமதி செய்கிறோம். யாரெல்லாம் இறக்குமதி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி, சைனா, இந்தியாவும் உள்ளிட்ட பிற எல்லா நாடுகளுமே இந்த இறக்குமதியில் இருக்கிறாங்க. இந்த 2 நாடுகளை நம்பி தான் இருக்கிறாங்க. போர் தொடங்கிய காலத்தில் கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடைய விலை 20% அதிகரித்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அதேபோல் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கி இருந்த சொமாலியா, சூடான், காங்கோ, உகாண்டா போன்ற ஆப்பிரிக்க நாடுகள் கோதுமைக்கு யுக்ரைன் அண்ட் ரஷ்யாவை தான் நம்பி இருக்கின்றன. இப்போ 2022ஆம் ஆண்டு முழுவதும் கோதுமை கிடைக்காமல் இந்த நாடுகள் திண்டாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்கிறது நாம் படித்த செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு கருங்கடல் வழியாக வணிகத்தை மீண்டும் தொடங்கியதற்கு பின்னர் தான் ஆப்பிரிக்க நாடுகளில் கோதுமை தட்டுப்பாடு கொஞ்சம் நீங்கியது. உலக வங்கி கடந்த பிப்ரவரி மாதம் வெளியிட்ட அறிக்கையில் யுக்ரைனுடைய மறுகட்டமைப்புக்கு மட்டும் 524 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய 13% வீடுகள் ரஷ்யா தாக்குதலில் சேதமடைஞ்சிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக யுக்ரைனில் இருக்கக்கூடிய வீடுகளில் 13% வீடுகள். அதே போல் கட்டட இடிபாடுகளை அகற்றுவதற்கு மட்டுமே 13 பில்லியன் டாலர் தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் ஒரு கணக்கீடாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த போர் நிறுத்தத்துக்கு புதின் நிபந்தனைகள் வைக்காமல் இருப்பாரா? அப்படி அவர் என்ன வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய ஆக்கிரமிப்பு கிரிமியாவை ரஷ்யாவின் பகுதியாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அதே போல் கிளர்ச்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 2 நகரங்கள் சொன்ன இல்லையா, லுஹான்ஸ் அதே போல் டோனஸ், இந்த 2ஐயும் விடுதலை அளிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் புதின் முன்வைக்கிறாரு, நிபந்தனையாக வைக்கிறாரு. இராணுவமயமாக்கலை கைவிட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் புதின் வைக்கக்கூடிய நிபந்தனைகளாக இருக்குது. அதே நேரத்தில் ரஷ்ய துருப்புகளை முழுமையாக திரும்ப பெற வேண்டும், கைதிகள் மற்றும் கடத்தப்பட்ட யுக்ரைனிய குழந்தைகளை ஒப்படைக்க வேண்டும், போர் குற்றங்களுக்காக ரஷ்ய தலைவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும், ரஷ்ய ஆக்கிரமிப்பை தடுக்க பாதுகாப்பு உத்தரவாதங்கள் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி தரப்பில் இருந்தும் நிறைய நிபந்தனைகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த நிபந்தனைகளை இருவரும் ஏற்றுக்கொள்வார்களா, போர் முடிவுக்கு வருமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய வணிக ஆர்வம் இதில் அதிகமாக இருக்கிறது. அதனால் அவர் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகள் எவ்வளவு தூரம் வெற்றி பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய போப் லியோ இப்போ இவர்கள் இடையில ஒரு பேச்சுவார்த்தைக்கு தான் தயாராக இருப்பதாகவும் தன்னுடைய முயற்சியை மேற்கொள்வதற்கு அவர் ஆர்வமாக இருக்கிறார் அப்படிங்கிற கருத்தையும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. எனவே இவர்களுடைய முயற்சி எவ்வளவு தூரம் வெற்றி பெறும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். எப்படி இருந்தாலும் போர் என்பது எங்கே நடந்தாலும் உலகின் எல்லா மூலைகளிலும் இருக்கக்கூடிய எளிய மக்களை பாதிக்கக்கூடியதாக, தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்குது. அதனால் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தான் பல நாடுகளும் எதிர்பார்க்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா, இந்த நிபந்தனைகள் ஏற்கப்படுமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.